Hi dear students, welcome to A2 Career Check YouTube channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பாராமெடிக்கல் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ற ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸும் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான அப்டேட்டை நான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது நம்ம பாராமெடிக்கல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஒரு 3 ரவுண்டு அல்லதுனா 4 ரவுண்டு நடக்கும். இந்த 4 ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸை எதை பேஸ் பண்ணி கால்ஃபார் பண்ணுவாங்கன்னா உங்களோட கட் ஆஃப் வச்சு தான். அதாவது நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா கட் ஆஃபை ஒரு 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கணும். ஹை கட் ஆஃப், அதாவது 200 to 180 இருக்கிற கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹை கட் ஆஃப் கேட்டகரியில் வருவாங்க. ஆவரேஜ் கட் ஆஃப்னா 180 to 150, லோ கட் ஆஃப்னா பிலோ 150. இப்போது சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் காலேஜ் தான் அவங்களோட ஆம்பிஷனாக இருக்கும், அது ஓகே தான். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த கோர்ஸு கிடைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் வேணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட இருப்பாங்க. இன்னொரு டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ் தான் வேணும், எக்ஸாம்பிள் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் தான் வேணும், ஆனால் கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட இருப்பாங்க. இப்போது நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா நம்மளோட கட் ஆஃப் எவ்வளோ. இப்போது கவர்மெண்ட் காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட கட் ஆஃப் 200 to 170 இருந்துச்சுன்னா 100% உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் அலாட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. அதுலேயும் 200 to 190 கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற கோர்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற காலேஜ் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா உங்களுக்கு ஹை கட் ஆஃப் இருந்தாலும் நீங்கள் சாய்ஸ் ஃபுல் கரெக்டாக பண்ணலைன்னா உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற கோர்ஸ் இல்லைனா காலேஜ் கிடைக்காம போகலாம். ஒரு சில டைமில் உங்களுக்கு சீட்டே அலாட் ஆகாமல் கூட போகலாம். அதனால் எந்த கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் கரெக்டாக சாய்ஸ் ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆகும். அதாவது நீங்கள் நினைக்கிற கோர்ஸ் இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கோர்ஸ் அலாட் ஆகும். இப்போ நம்மளோட டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் கவுன்சிலிங்க்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்ம் டி கோர்ஸுக்கும் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த 19 பேராமெடிக்கல் கோர்ஸுக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் போடணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, எல்லா 19 பேராமெடிக்கல் கோர்ஸுக்கும் சேர்த்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நர்சிங்க்கு தனியாக, பிஎம்எல்டிக்கு தனியாக, பிஃபார்முக்கு தனியாக அப்படின்னு எல்லாம் அப்ளிகேஷன் போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வெப்சைட்டில் போனீங்கன்னா 19 பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸஸுக்கு சேர்த்து ஒரே அப்ளிகேஷன் தான். நெக்ஸ்ட்டு ஃபார்ம் டி கோர்ஸுக்கு படிக்க விருப்பம் உள்ள ஸ்டூடெண்ட்ஸு ஃபார்ம் டிக்கு தனியாக அப்ளிகேஷன் போடணும். அடுத்து இந்த 19 பேராமெடிக்கல் கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் எல்லா கோர்ஸுக்கும் சீட் இருக்குது. டோட்டலாக ஒரு 2000 சம்திங் சீட்டு இருக்குது கவர்மெண்ட் காலேஜில். பட் எஸ்எஃப் காலேஜில் பார்த்தீங்கன்னா இந்த 19 பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸஸுக்கும் சீட் இருக்கா கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு சில கோர்சஸ் மட்டும்தான் எஸ்எஃப்ல கவுன்சிலிங் மூலயமா சீட் அலாட் பண்ணுறாங்க. அதாவது பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி, ஆப்டோமெட்ரி, இதே மாதிரி ஒரு சில கோர்சஸுக்கு மட்டும்தான் எஸ்எஃப் காலேஜில் கவுன்சிலிங் மூலயமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட் அலாட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஃபார்ம் டி கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் கிடையாது, ஒன்லி எஸ்எஃப் காலேஜ் தான், கவர்மெண்ட் காலேஜ் கிடையாது. அடுத்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஆர்வம்னா பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் தான். ஆனால் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் கவர்மெண்ட் காலேஜில் டோட்டலாகவே ஃபீமேல்ஸுக்கு 315 சீட்ஸ் தான் இருக்குது. இதில் ஒரு 20,000-30,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் வரீங்கன்னா இந்த பிஎஸ்சி நர்சிங்க்கு மேக்ஸிமம் ஒரு 15,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆகுது ப்ரிஃபரன்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுப்பீங்க. இதில் டோட்டலாகவே இருக்கிறது 315 சீட் தான், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாருமே ஒரு வேளை மேலுக்கு பார்த்தீங்கன்னா 35 சீட்ஸ் தான் இருக்குது. மோஸ்ட்லி உங்கள் கட் ஆஃப் 180க்குள்ளே இருந்துச்சுன்னா பிஎஸ்சி நர்சிங் கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஒருவேளை ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வேறு கோர்ஸ் இல்லைன்னா வேறு இதாக பேராமெடிக்கலில் வேறு கோர்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த ஒரு 174 வரைக்கும் பிஎஸ்சி நர்சிங் கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் வரும், எஸ்எஃப் காலேஜ் வராது. ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு ஒரு 200 to 160 கட் ஆஃப் வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் கால்ஃபார் பண்ணுவாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கால்ஃபார் பண்ண மாட்டாங்க. ஒரு 160 கட் ஆஃப்குள்ளே உள்ள ஸ்டூடெண்ட்ஸு தான் கால்ஃபார் வருவாங்க ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு. ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணி போக பேலன்ஸ் கவர்மெண்ட் காலேஜ் தான் செகண்ட் ரவுண்டில் வரும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ் என்னன்னா முதல்ல அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுவோம். இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது நம்ம என்ன கோர்ஸ் படிக்க விரும்புகிறோம், என்ன காலேஜில் ஜாயின் பண்ண விரும்புகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்க தேவையில்லை.
அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் நமக்கு பேராமெடிக்கல் கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை தெரிவிக்கிறது தான் இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறது. அடுத்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க நம்மளோட சர்டிஃபிகேட் அண்ட் நாம் கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளோட நேம் ரேங்க் லிஸ்ட்டில் வரும். இந்த ப்ராசஸ்க்கு மினிமம் 20 to 25 days ஆகும். மேக்ஸிமம் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாது. பொய்யான இல்லைன்னா தவறான சர்டிஃபிகேட் ஏதாச்சும் இருந்தால் தான் ரிஜெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி ரிஜெக்ட் ஆகாது. இந்த ரேங்க் லிஸ்ட் வந்த ஒரு 1 வீக்குள்ளேயே கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்துடும். நெக்ஸ்ட்டு கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படியே கன்டினியூ ஆகும். அப்போ தான் நம்மளோட சாய்ஸ் ஃபில் பண்ணணும். இந்த கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே சீட் வேக்கன்சி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நம்ம அந்த சீட் வேக்கன்சி வச்சு நம்ம எந்த கோர்ஸ் கொடுக்கணும், நம்ம எந்த காலேஜ் கொடுக்கணும், எந்த கோர்ஸுக்கு எந்த காலேஜ்லாம் அலாட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் திரும்ப சொல்கிறதுன்னா, நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது சாய்ஸ் ஃபில் லிஸ்ட்டு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டைமுக்கு சாய்ஸ் ஃபில் கொடுக்குறதெல்லாம் நடக்காத விஷயம். அப்படி கொடுத்தா கூட நம்ம பதட்டத்தில் ஏதாச்சும் பண்ணி வச்சுருவோம். அந்த டைமில் நம்ம ஒரு நெட் சென்டரில் போனால் கூட அவங்க நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம சாய்ஸ் ஃபில் எந்த காலேஜ், நமக்கு இந்த பிஎஸ்சி நர்சிங் வேணும்னா அதுக்கு ஒரு என்னெல்லாம் காலேஜ் இருக்கோ எல்லா காலேஜையும் கொடுத்துருங்க. அதுக்கு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உங்கள் கட் ஆஃப் பேசிஸில் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. எந்த கோர்ஸ், பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி, இப்படி உங்களுக்கு எந்த கோர்ஸில், இப்போ பிஎஸ்சி நர்சிங் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த பிஎஸ்சி நர்சிங் எனக்கு சப்போஸ் கிடைக்கலனா, மேபி கிடைக்கலனா நெக்ஸ்ட் நான் எந்த கோர்ஸ் எனக்கு விருப்பம் அந்த கோர்ஸோட நேமை கொடுங்க. அந்த கோர்ஸுக்கு என்னெல்லாம் காலேஜஸ் இருக்கோ அந்த காலேஜஸோட நேமை கொடுங்க. இப்படி கொடுக்கும்போது நமக்கு கண்டிப்பாக இந்த கவுன்சிலிங்கில் உங்களுக்கு சீட் அலாட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் சாய்ஸ் ஃபில் கரெக்டாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த கவுன்சிலிங்கில் பேராமெடிக்கல் கோர்சஸில் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்குங்கிறத அடுத்து வர வீடியோக்களில் பார்ப்போம். இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வே டு கரியர் செக் யூடியூப் சேனலுடன் உடனுக்குடன் இந்த சீட் வேக்கன்சி, கவுன்சிலிங் ஷெட்யூல், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸு, சாய்ஸ் ஃபில்லிங், பிடிஎஃப் இதே மாதிரி நம்ம தேவைப்படுறவங்க உடனுக்குடன் அப்டேட்டு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.